நீங்க மட்டும் வந்து நிறைய கொய்யாக்காய் காய்ச்சிச்சு படிச்சோம் பறிச்சு அரைத்து மிளகா தூள் உப்புலாம் போட்டு சாப்பிட்டோம் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பல்லு வலிக்கிட்டே சூப்பரா இருந்துச்சா சாப்பிட்றோம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் எடுத்து நல்லா காமி குலுக்கி இங்க பாருங்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கா பயத்துக்கிட்ட காமி இரு என்ன போட்டு சாப்பிட்றீங்க மிளகாத்தூள் உப்புலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி எங்கள் மரத்தில் கொய்யாக்காய் இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப பழம்லாம் இல்லை லைட்டாக கொஞ்சம் லைட்டு செங்காயை அதை சரி மரத்துலேயே இருக்கட்டும்னு பார்த்தேன். ஆனால் அந்த குரங்குங்க தொல்லை தாங்க முடியல. எங்கள் ஊரில் குரங்கு அதிகமாக இருக்குது. சரி அதனால் அது குரங்கு பறித்து சாப்பிட்றதுக்கு போல் நம்ம பறித்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு அதை பறித்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என் பசங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெசிபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உப்பு மிளகாய் பொடியெலாம் போட்டு கட் பண்ணி எங்களுக்கு நல்லா கலக்கித்தாங்க நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தான் இப்போ அந்த கொய்யாக்காயை வச்சு என்ன சொல்கிறாங்க பையனும் பாப்பாவும், இதை ஒரு வீடியோ எடுமா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ அவங்க தான் பேசினாங்க. பாருங்கள் சாப்பிட்றாங்க அவங்க 2 பேரும். எனக்கு தாங்கன்னு கேட்குறேன், வைக்காமலேயே சாப்பிட்டுருக்காங்க. நீ இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், அவங்க காலி பண்ணுறதுக்குள்ளே நானும் போய் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டு கொய்யாக்காய் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு நாளைக்கு இது செடி வீடியோ எடுத்து போடுறோம். சரியான காய்.